இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உள்ள போதும். ஹல்லேலூயா. சத்தியம் நமக்கு எங்க இருக்குது? நீதி நமக்கு எங்க கிடைக்கும்? பரிசுத்தம் நமக்கு எங்க கிடைக்கும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் கிட்ட மாத்திரமே. அப்ப மெய் நீதியை தரித்துள்ள கிறிஸ்துவை பெற்றது இவ்விதமாய் பெறலன்றார். மேல சொல்ற நீங்க இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணல, அறிந்து கொள்ளலப்பா. மாறாக தேவனிடத்தில் உள்ள சத்தியத்தை நீங்க என்ன பண்ணீங்களா, வாசிக்கலாம். சத்தியத்தின்படியே நீங்கள் யாரிட்ட கேட்டீங்க? யாரிடத்துல கேட்டீங்க? யாரிடத்துல கேட்டீங்க? நீங்கள் இயேசுவினால் போதிக்கப்பட்டீர்கள். நீங்கள் யாரால் போதிக்கப்படுகிறீர்கள்? இயேசுவினால் போதிக்கப்படுகிறீர்கள். அப்ப எப்போ நான் ஆண்டவரிடத்திலே வந்து உட்காரணும், எப்போ ஆண்டவர் என் இடத்துல இடைப்படணும்னு ஆசைப்படுறணும், எப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறணும், ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஆண்டவர் ஆர்வமா தேடும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே நினைப்பூட்டுவார். அதனால்தான் அவருடைய பேர் ஆலோசனை கர்த்தர். என்ன பண்ணணும் தெரியல, எப்படி நடக்கணும்னு தெரியல, என்ன ஆகுனே தெரியல, யார் என்னை மேற்கொள்வான்ற பயம். ஆனா ஒரு வார்த்தை வரும், நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா நீங்கள் அவரால் போதிக்கப்பட்டீர்கள். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனால் போதிக்கப்பட்ட மனுஷன் தான் யூதாசும். தேவனால் போதிக்கப்பட்ட மனுஷன் தான் யாரு? யூதாஸ். சத்தியத்தை கேட்டு பிரசங்கத்திலே பெஸ்ட் பிரசங்க யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். ஒரு வாழ்க்கைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா யார் தான்? ஆண்டவர் தான். ஒருத்தரோட நம்ம பழகி நம்மளால மாறாம இருக்கவே முடியாதுன்னா, அப்ப நம்மளுடைய மாறாம இருக்கிறாங்கன்னா, மாறாம இருக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரே ஆள் நம்ம ஆண்டவர் தான். அவரோடு கூட இருந்து சில பேரால மாறவே முடியல. ஹல்லேலூயா. சில பேரால மாறவே 12ல ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தான். இப்ப எல்லாருமே பேதுருவா இருக்கிறோமா இல்ல யூதாஸா இருக்கிறோமான்றதான் இங்க பிரச்சனை. நம்ம பேதுருவா இருந்தோம்னா, ஆண்டவரே நான் பண்ணது தப்புதான் அவர்கிட்ட வந்துருவோம். ஆண்டவரே நான் பண்ணது தப்புதான்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அவர்கிட்ட ஒப்புரவாயிடுவோம். நம்ம யூதாஸா இருந்தோம்னா நம்ம பண்றதா ரொம்ப பெரிய காரியம் நினைச்சு நம்மளே பெருமை பாராட்டுவோம். யாரால் போதிக்கப்பட்டு? கிறிஸ்துவே போதிக்கப்பட்டு அவரை காட்டி கொடுத்தது கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே யார் நம்மை வழி நடத்துகிறார்? யாருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிறோம்? அல்லது யாருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம்? அல்லது யாருடைய கைடன்ஸ்ல என் வாழ்க்கை மூவ் ஆகுது? நான் என்னுடைய சுயத்துல நினைச்சு, இல்லது எனக்கு இவர் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவன் போய் பாவத்துல இருன்னு சொல்லி நீங்க பாவத்துல இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவால் போதிக்கப்படவில்லை. அதனாலதான் வசனம் தெளிவா சொல்றது, நீங்க மேல இருக்கிற ஜனங்களை மாதிரி ஆண்டவர் அறிந்து கொள்ளப்பா. உங்ககிட்ட ஆண்டவர் வரும் பொழுது சூழ்நிலை தலைகீழாக இருந்தது. பிரச்சனை உங்களை விழுங்கக்கூடிய நிலைமையில் இருந்தது. வியாதி உங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்தது. பலவீனம் உங்களை அப்படியே முடக்கி வைத்திருந்தது. உங்களுக்குள்ள இருந்த சாபம் உங்களை கட்டி வச்சிருந்தது. ஆனால் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையான் என்று சொன்னது போல தேவனுடைய மெய் நீதியை நீங்கள் கேட்டு அவர்களை விசுவாசத்தினாலே நான் விசுவாசித்தேன், அதனால் பிழைத்திருக்கிறேன். அப்ப நமக்கு ஆண்டவர் பேசுற சத்தியம் எங்க இருக்கு? அவர்கிட்ட நம்ம அசோசியேட் ஆகும்போது, அவர் தான் என்னோடு இடைப்படுறாருன்னு நான் நினைக்கும் பொழுது, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்கலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், நம்மளை விட தாளந்தானவங்க நிறைய பேர் இருக்கலாம். நம்மளை விட படிப்புல பெரியவங்களா இருக்கலாம். நம்மளை விட அழகுல வசதியில எல்லாத்துலயும் பெரியவங்களா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் கிறிஸ்து இல்லை என்றால் அவர்கள் ஜீவனற்றவர்கள். அவர்களை நம்ம ஒரு ஐடியா, நமக்கு ஒரு மாடலா வச்சு அவங்கள மாதிரி நான் ஆகணும்னு நினைச்சு அவங்கள நான் பின்பற்றுவேன் என்றால் அது என்னை பாதாளத்துல தான் தள்ளும். அவன் எவ்வளவு பெரிய ஆளனா இருக்கட்டும், இந்த சமூகத்துல தேவனை உடையவன் ஜீவனை உடையான். தேவன் இல்லாதவனோ ஜீவன் இல்லாதவனா இருக்கிறான். அப்ப எனக்கு ஆலோசனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். டைரக்டா பேசுறாரு, டைரக்டா சொல்றாரு, எப்பா இது நீ பண்ணாத, இதை நீ செய், இந்த மாதிரி நடந்துக்க, இங்க பொறுமையாரு, இங்க தாமதித்துக்கொள், இங்க நீ ஜெபம் பண்ணு, இங்க நீ உபவாசம் இரு, இங்க நீ வேதத்தை படி, இங்க நீ என்ன ஆராதின்ட்டு அவர் உங்களோடு இடைப்பட உண்மை உள்ளவராயிரு.